தமிழக கல்லூரி கல்வி இயக்ககத்தின் உத்தரவின்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் டி ஷர்ட் ஜீன்ஸுக்கு விதிக்கப்பட்ட தடை திங்களன்று அமல்படுத்தப்பட்டது. +2 வரை பள்ளி சீருடையில் வந்து சென்ற மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில வரும்போது வண்ணமயமான உடைகளில் வந்து செல்கின்றனர். உடை கட்டுப்பாடு அவர்களுக்கு இல்லாத நிலையில் டி ஷர்ட், டிராக் ஷூட், ஜிப்பா, ஜீன்ஸ் அணிந்து வந்தனர். மாணவிகளும் ஸ்லீவ்லெஸ் உள்ளிட்ட பல்வேறு உடைகளில் கல்லூரிகளுக்கு வந்தனர். இந்நிலையில் கல்லூரி கல்வி இயக்ககம் சமீபத்தில் அனைத்து அரசு கலை கல்லூரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதன்படி மாணவர்கள் சட்டை, பேண்ட் மற்றும் மாணவிகள் சேலை, சல்வார் கமீஸ் அணியலாம் என்றும் டி ஷர்ட், ஜீன்ஸ், ஸ்லீவ்லெஸ் உடைகள் அணியக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இது தமிழகம் முழுவதும் திங்களன்று அமலுக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உடை கட்டுப்பாடு என்பது நேற்று முதல் நாம் ஒவ்வொரு கல்லூரி மாணவிகளும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மிகவும் வரவேற்கத்தக்கது. ஒரு சில மாணவிகள் வெளிநாடுகளிலிருந்து இக்கல்லூரிகளில் பயில்கிறார்கள். அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்து அவர்களையும் இணைத்துக் கொள்வோம். ஜீன் போடுறது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஜீன் போடலாம், பட் ஷார்ட்டா போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. குர்த்திஸ் மாதிரி போட்டா அது கரெக்ட்னு தோணுது எனக்கு. அது சுடிதார் மாதிரி தான் ஆயிடுது கிட்டத்தட்ட. தேடி பிடிச்சா எல்லாரும் ட்ரெஸ்ஸுக்கு ஈஸியா தப்பு கண்டுபிடிக்கலாம். நம்ம போடுறதுல தான் தப்போ கரெக்டோ அது பார்க்க முடியும். ஜீன் வச்சுக்கோங்களேன், நம்ம 4-5 குர்த்தி டாப்ஸ் அதுக்கு நம்ம சேர்ந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப சுடிதார்னா தனியா 5 ரேட் கொடுக்கணும். ஒரு சுடிதார் ரேட்டு 300. இதேனா ஒரு ஜீன் வாங்கிக்கிட்டு ஒரு 150க்கு ஒரு 5 குர்த்தி வாங்கி போட்டா அது நாங்க வீக்கு ஒரு இதுக்கு போட்டு வந்துடலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்கனவே மாணவ மாணவிகளுக்கு உடை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பதுடன் மொபைல் போன் உள்ளிட்டவற்றை தடை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.